SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. கோபால், அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியர் உங்களோடது. ஒரு வலுவான கூட்டணி அமைக்காதது உங்களுடைய தவறு. திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அது ஒரு வாக்கு வங்கியை தருது அப்படின்னா அதிமுகவை நம்பி யாரும் வரல அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க அந்த பார்வை? இல்ல, அதிமுக நம்பி யாரு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிஜேபி. அது இப்ப தினகரன் அண்ணா தேனியில் நின்னாரு, அவங்க நெல்லையில, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருச்சியில. இங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியில அவங்க ஜெயிக்கிறத விட ஏடிஎம்கே வாக்கு எப்படி குறைக்கலாங்கிறதுல அவங்களுடைய செயல்பாடு இருந்ததை ஒழிஞ்சு அவங்க ஜெயிச்சு எப்படி முன்னாடி கொண்டு வரலாம், கட்சி எப்படி வளர்த்தி வரலாம்னு இல்லை. ஒரு தினகரன் ஆகட்டும், அவர் பன்னீர்செல்வம் ஆகட்டும், அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறைக்கணும்னு அவங்க செயல்படுறாங்க. அது மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். இல்ல, அப்ப அவங்கள வச்சு அவங்க குறைக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்கன்னா இவங்களை சேர்த்து ஒன்றிணைந்து அதிமுகவை ஏன் வரக்கூடாது? இல்ல, என்ன கேட்டீங்கன்னா அதிமுக இருக்கிறவங்க பரம்பரையா அதிமுக இருந்து வராங்க. பிஜேபிங்கிற கட்சி இப்ப ஒரு 10 வருஷமா தான் மக்களுக்கு தெரியும், இருந்தது ரொம்ப காலமா. ஆனா இருந்தாலும் அது ஒரு 10 வருஷமா தான் மக்கள் மத்தியில பேசப்படுது. உடனே இப்ப புது வாக்காளர்களா மாறுவாங்க, இருக்கிற வாக்காளர்கள் எப்படி மாறுவாங்க? அதனால ஏதோ ஒரு கூட்டத்தை கலைச்சு அந்த கூட்டத்தை அவங்க பக்கம் சேர்த்திக்கணுங்கிறதுல பிஜேபி தெளிவா இருக்கு. அதுக்கு உதாரணத்துல ஏகப்பட்ட மகாராஷ்டிரா சொல்லலாம், நீங்க ஒவ்வொரு மாநிலமா சொல்லிட்டு வரலாம். சரி, திமுக நீங்க பாஜகவை பாஜக விமர்சனம் பண்றீங்க. சரி, திமுகவை இப்ப என்ன பண்ணுவீங்க? திமுக சொல்றாங்களே கோட்டையே நாங்க தகர்த்துட்டோம், அதிமுகவுக்கான எங்க வெற்றிடம் தான் இருக்குங்கிறாருல. இல்ல, அது பிஜேபி அவங்களும் ஒன்று சேர்ந்துதான் அதிமுகவுடைய செயல்பாடு. அதாவது என்ன சார், பாஜக கேட்டா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்குதுங்கிறீங்க, நீ உங்களை கேட்டா திமுகவும் பாஜகவும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையான நிலவரம் என்ன? உங்களுடைய வெற்றி பின்னடைவுக்கு என்ன காரணம்? 2019 விட இந்த 2024 தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்திலே அதிக பர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்படி நீங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருந்தா கூட நீங்க சொல்லலாம் எப்படி குறைஞ்சிருக்கு. டெபாசிட் இழந்திருக்காங்கங்கிற விஷயம் இருக்குல்ல, அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதிகள்ல டெபாசிட் இழந்திருக்கு. அதிகார பலம் சில தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதிகாரத்துல இருக்காங்க, அவங்க படைபலம் பணபலம் அதிகாரத்துல இருக்காங்க. எவ்வளவு தூரம் இந்த எலெக்ஷன்ல எத்தனை மந்திரிகள் வேலை செஞ்சாங்க, எத்தனை என்ஜிஓக்கள் வேலை செஞ்சாங்க. நீங்க தமிழக மக்களுக்காக நின்னீங்கல்ல, அப்ப அந்த தமிழக மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கல? இல்ல, அதுக்குதான் வாக்கு போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் அதிகமா தானே வாக்களிச்சிருக்காங்க. ஓட்டு சதவீதம் வெற்றி கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம் நாடாளுமன்ற தேர்தல் கோபால் சார் சொன்ன மரியாதைக்குரிய எடப்பாடியார் இன்னைக்கு பேட்டியில 1% அதிகமா இருக்கின்றது தவறான கணக்கெடுப்பாக நான் கருதுகிறேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 19 இடங்களிலே தான் அவர்கள் நின்றார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 33 இடங்களில் நின்றார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள. சரி, நான் எடுத்துக்கிறேன் தென்னரசன் அவர்களிடம். அப்ப 2026 ஒரு கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கறத அண்ணாமலை குறிப்பிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அவங்க எல்லாருமே கூட்டணி கணக்கு தானே போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இருந்தாலும் இப்ப திமுக அதிமுக இதை தாண்டி எப்படி மேல இப்போ பீகாரும் சந்திரபாபு நாயுடு பிளஸ் என்டிஏ கூட்டணி இருக்குதோ, பாஜக இருக்குதோ, அதே மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குதா? யாருக்கும் பெரும்பான்மை இருக்காதுங்கிறார். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிகள் இது வரைக்கும் நடந்தது இல்லை. பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் கூட்டணியாக தேர்தலை சந்திப்பாங்க. ஆட்சி என்பது பெரும்பாலும் தனித்து தான் நடந்திருக்கு. அதனால் கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணிகள் இடமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேறு புதிய கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்கிறாங்களே 200 +ன்றாங்கல்ல, 200+ என்பது அவங்க 20 கட்சி கூட்டணியோட சொல்கிறாங்க. ஒரு தனிச்சு நிற்கிறேன். இப்போ இவரை எடுத்துக்கிட்டு போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு வாக்கு வங்கி கூடியிருக்குன்னா வெறும் 5% கீழே தான் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு. மீதி பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5.5% 6% வாக்கு வங்கி இருக்கு. போன 2021 தேர்தலில் நீங்கள் தினகரனுக்கு 2.5 விழுக்காடு வாக்கு வந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஏசி சண்முகம் இருக்காரு, ஐயா பாரிவேந்தர் இருக்காரு, ஐயா ஜான் பாண்டியன் இருக்காரு, இவங்க எல்லாரும் வாக்கையும் சேர்த்து வச்சுக்கிட்டு 18%, பாஜக தனித்து 11%. தனித்து இல்லையே, தனித்துன்னு நீங்க எங்க நின்னீங்க? அந்தந்த நீங்க நின்ன தொகுதிகளில் அந்த கட்சிகளுக்கான பிரதிநிதிகள் இருக்காங்களா இல்லையா?
நீங்க தனிச்சு நின்ன பாரதிய ஜனதா கட்சி நின்ன தொகுதிகளில் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்க இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்தி இருப்பாங்க. அப்ப அந்த வாக்கு உங்களுடைய வாக்கு நீங்க எப்படி உரிமை கொண்டாட முடியும்? தமிழக தேர்தலில் 2024 தேர்தலில் எங்களுக்கான வாக்கு எங்க வாக்கு அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்கு இருக்குன்னா நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்க மட்டும்தான் சொல்லலாம் தனித்து எங்களுக்கு 36 லட்சம் வாக்கு என்பது அது எங்களுடைய வாக்கு, அண்ணன் சீமானுக்கு விழுந்த வாக்கு, அதுவும் சீமான் அண்ணனுக்கு விழுந்த வாக்கு. எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் சின்னமே கிடைக்குது. அந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை செய்த சூழ்ச்சியினால எங்கள் சின்னம் பறிக்கப்பட்டது. சின்னம் போனாலும் சரி செந்தமிழ் சீமானுடைய எண்ணத்துக்கு வாக்களிப்போன்ட்டு மக்கள் அளித்த வாக்கு தான் இவ்வளவு வாக்கு.